இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிராக்டிஸ் இல்லாத அர்ஜுனால எப்படி வாதாட முடியும்? அதுவும் இல்லாம நம்ம ஆப்போனன்ட் லாயர் சாணக்கியா டெல்லியில இருந்து வேற வந்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வேற. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் மோதி அர்ஜுனால ஜெயிக்க முடியும்ன்றது இம்பாசிபிள். இப்பவே உன்னை பத்தி மீடியால ஏராளமான காசிப்ஸ் இருக்கு மித்ரா. நம்ம மானமே போயிடும். கேஸ்லயும் தோத்துட்டோம்னா நம்மளால தலை நிமிர முடியுமா? ஆன்ட்டி, மானம் போறதெல்லாம் விடுங்க. லக்கி பிரிஞ்சிட்டானா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? பாரு, நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். நம்ம ஒரு நல்ல லாயரா பார்க்கலாம். நீயே யோசிச்சு பாரு. ஆன்ட்டி, போலாம். மனிஷா, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? மித்ரா அர்ஜுனை விட்டுட்டு வேற லாயரை அரேஞ்ச் பண்ணுவானா? கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணுவான். லக்கிய மிஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா நம்ம இங்க ஒரு லாஜிக்க மிஸ் பண்றோம். இப்போ நம்மளோட தேவை கேஸ்ல தோக்குறது. மித்ரா நல்ல லாயரை வச்சா கேஸ்ல ஜெயிச்சு எல்லாம் அவனுக்கு சாதகமாயிடுமே. டென்ஷன் ஆகாதீங்க ஆன்ட்டி. அந்த டெல்லி லாயர் கூட யாராலையும் போட்டி போட முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா இந்த கேஸ்ல அர்ஜுன் இருக்கிறதா நமக்கு டென்ஷனே. டாட், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாயரா பாருங்க. அர்ஜுன் இந்த கேஸுக்கு வேண்டாம். அது இல்ல மித்ரா, அர்ஜுன் ப்ளீஸ் டாட், எனக்கு லக்கி தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சே ஆகணும். நாளைக்குள்ள ஒரு நல்ல லாயர் அரேஞ்ச் பண்ணுங்க. என்னங்க? இல்லங்க, அர்ஜுன் கூட ரொம்ப நல்ல லாயர். நம்ம கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிப்போங்க. அவன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் லக்ஷ்மி, ஆனா அவன் ஒரு நல்ல லாயர்லாம் கிடையாது. எனக்கும் அப்படித்தான் தோணுது அண்ணே. அர்ஜுன் ரொம்ப நல்லவர் தான், ஆனா லாயரா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு லக்கி தான்க்கா முக்கியம். கேஸ ஜெயிக்கிறதுக்கு அர்ஜுன் சாரோட அனுபவம் பத்தாதோன்னு தோணுது. இந்த விஷயத்துல நீ தான் டெசிஷன் எடுக்கணும்மா. ஏதாவது செஞ்சு நம்ம இந்த கேஸை ஜெயிச்சாகணும். தோத்துட்டோம்னா நம்ம மானமே போயிடும். லக்கியை கூட நம்ம இழந்துருவோம். லக்கியையும் மித்ராவையும் மனசுல வச்சு கொஞ்சம் யோசிமா.